ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக அதே சமயம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பாஸ்தாவை வச்சு யூஸ்வலாக வந்துட்டு நம்ம க்ரீமி பாஸ்தா, மசாலா பாஸ்தா அந்த மாதிரி பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ணி காமிச்சிருக்கேன், அதுவும் ரொம்பவே குறைவான பொருட்கள் வச்சு. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக உப்பு. நான் இன்றைக்கி இந்த சைஸ் பாஸ்தா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேப் எந்த சைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா 200 கிராம் கிட்ட நான் யூஸ் பண்ணுறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்க்குறது எதுக்காகனா ஒட்டாமல் வந்து தனித்தனியாக வரும், அதுக்காக. இந்த மாதிரியான நீளமான பாஸ்தா வந்து யூஸ்வலாக குக் ஆகிறதுக்கு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். நீங்கள் எந்த சைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த ஷேப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து குக்கிங் டைம் மாறும். இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வந்து சைஸ் வந்து பெருசாகி நல்லா வெந்து வரும். நல்லா வேகணும், ஏன்னா இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ வந்து வேகாமல் இருந்ததுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், நல்லா வெந்து சைஸும் வந்து பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துடலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம், அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி வடியட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம வந்து இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் சேர்த்து போகிறோம். ரொம்ப குறைவான பொருட்கள் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு 4 பொருள் தான் இதுக்கு தேவை. ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ஏதாவது வந்து பாஸ்தா ஒட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துறேன். 200 கிராமுக்கு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்ப கோட் ஆகக்கூடாது, அதே மாதிரி வந்து ரொம்ப இல்லாமல் இருக்கக்கூடாது. கரெக்டாக வந்து ஒரு லேயர் வந்து கோட்டாக இருந்தால் போதும். ரொம்ப வந்து கோட் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது போடுங்க, இல்லைன்னா வதன்னு இருக்கும், ரொம்ப நேரம் ஆகும் நல்லா வந்து கிறிஸ்ப் ஆகிறதுக்கு. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வந்து ஃப்ரை ஆயிரும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் கார்ன்ஃப்ளவர் நல்லா கோட்டாகி பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளவு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி கடாயின்ற பொறுத்து வந்து நம்ம வேகிற டைமும் மாறும். ஸோ எனக்கு வந்து 2-3 நிமிஷம் ஆகுதுன்னா உங்களுக்கு மேபி வேரி ஆகலாம். ஸோ நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுங்க, ஏன்னா இதை நம்ம அப்படியே டேரெக்டாக சாப்பிட போகிறோம் ஃப்ரை பண்ணிவிட்டு. ஸோ சவுக்குன்னுலாம் இருந்தால் நல்லா இருக்காது, நல்லா வந்து டைஜஸ்ட் ஆகணும். இது பாஸ்தா மைதாவில் செய்கிற ஐட்டம். என்ன தான் நம்ம ஸ்நாக்காக வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் கரெக்டான வழியில் நம்ம சாப்பிட்ணும். நம்மளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஸ்நாக்கை விட. ஸோ நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் தான் நம்மளோட ஸ்நாக் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து ஒரு கலராக வந்து மொறுமொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுறேன். நீங்கள் வந்து வீட்டில் இருக்க வரமிளகாத்தூள்னால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கலர் வரணுன்றதுக்காக நான் ரெட் சில்லி பவுடர், அதாவது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுறேன். அது நல்லா கலர் வரும். காரம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, நம்மளோட வரமிளகாத்தூள் மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி டாஸ் பண்ணும்போது ஈவனாக வரும். நம்ம கையில் கிளறணும் அப்படின்னா கையெல்லாம் எரிச்சல் பிடிச்சிக்கோங்க, அதனால் கையில் கிளறாதீங்க. இல்லை ஒரு ஸ்பூன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டாஸ் பண்ணி விடுங்க, ஈவனாக வந்து கோட்டாயிரும். இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து கோட்டாயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்நாக்கும் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 2 வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுக்கலாம். குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை, டேக் கேர்.